சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷை கதீக்ஷே. ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்ற அற்புதமான ஸ்தோத்திரம் 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலேயும் நாத பத்ததி என்கிற இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிற பத்ததியிலே ஓரொரு ஸ்லோகத்திலேயும் அந்த நாதத்தினுடைய பெருமை மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலி அதனுடைய பெருமை தெரிவிக்கப்படுகிறது. 420வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பாதுகையிலிருந்து அப்படியெல்லாம் ஒலி எழுந்தாலும் கூட எம்பெருமான் அந்த பாதுகையை ஒரு க்ஷணமும் விடுவதில்லை என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் அந்த பாதுகையை அவன் அணிந்து கொண்டே இருக்கிறான். இவ்வளவு உயர்ந்த சப்தங்களோடு கூடியிருக்கிற பாதுகை, அதை அவன் கைவிடுவனா என்பதை சமத்காரமாக ஒரு ஸ்லேஷத்தோடு சேர்த்து தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. நித்யம் பதாம்புருகயோரிக கோபிகாம் துவாம் கோபீஜனப்பிரியதமோ மணிபாதரக்ஷே. சம்பன்ன கோஷ விபவாம் கதிபிர்நிஜாபிஹி பிரீத்யேவ நத்யஜதி ரங்கசமாஸ்ரிதோபி. ரங்கநாதன் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ரங்கசமாஸ்ரிதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திருவரங்கத்தை அடைந்திருந்தாலும் கூட இந்த பாதுகையை விடுவதில்லை என்கிறது ஒரு அர்த்தம். அது எப்படி இருக்கிறது? நித்தியம் பதாம்புருகயோஹோ. பதாம்புருகம் என்னாலுன்னா பத அம்புருகம், அதாவது திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரையிலே தான் இந்த தாமரை இருக்கிறது, அதாவது இந்த பாதுகை இருக்கிறது. அந்த பாதுகையை இந்த இடத்துல என்ன ஒரு சப்தத்தாலே, அழகான ஒரு சப்தத்தாலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அதுதான் நாம் மிகவும் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்லோகத்தில். கோபிகாம் துவாம் என்கிறார். கோபிகா அப்படின்ற சப்தத்திற்கு சாதாரணமாக என்ன அர்த்தம் சொல்லணும் இந்த இடத்துல என்னால், இந்த பாத ரக்கை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்போ பாதத்தை காப்பாற்றுகிறதுன்னு அர்த்தம். பாதாவனி, பாதரக்கை என்று பல இடங்களில் பல சப்தங்களை உபயோகப்படுத்தினார். அப்போ ரட்சிக்கிறது என்கிறபடியினாலே அந்த ரட்சிக்கிறது, ரட்சிப்பது என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு சப்தம் என்ன அப்படின்னா கோபயதி, ரட்சிக்கிறதுன்னு சொல்லணும். இப்போ கோபிகாம் துவாம் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்னால், இது பாதுகை என்கிறது பாதுகா தேவி ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளான மணிபாதரக்ஷே என்ன, அதுதான் அர்த்தம். கோபிகாம் துவாம் மணிபாதரக்ஷே. கோபிகாம் துவாம், எம்பெருமானுடைய திருவடிகளை கோபிகா ரட்சிக்கிறவளான மணிபாதரக்ஷே என்ன, அப்படி ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் நேராக அது அந்த அர்த்தம் தான் கொள்ளணும். ஆனால் இதில் இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறது அல்லவா நமக்கு. கோபிகா என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் மிகவும் அவனுடைய மனதிற்கு இனியவர்களான அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவனுக்கு இனியவர்களாக இருந்தவர்கள் யார்? கோபிகைகள்.
அந்த ஆயர் பெண்கள் அவர்களையும் கூட இங்கே காட்டுவதாக கொள்ளலாம். ஆயர் பெண்களுக்கு என்ன ஒரு பெருமை உண்டோ அதே பெருமை இந்த பாதுகைக்கும் உண்டு, அல்லது இந்த பாதுகைக்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை ஆயர் பெண்களுக்கும் உண்டு. என்ன எப்படி சொல்லுவது அத்தை என்று பார்த்தால், இந்த பாதுகை எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியிலேயே கிடக்கிறது. அந்த கோபிகைகளும் எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே விழுந்து கிடந்தார்கள். அதனால் எம்பெருமானு சொல்லுகிற பொழுது அடுத்தபடியாக இதே ஸ்லோகத்திலேயே என்ன சப்தத்தாலே தெரிவிக்கிறார் எம்பெருமானை? கோபீஜன பிரியதமோ பிரியதமஹா மணிபாதரக்ஷ. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கோபீஜன பிரியதமஹா. இந்த பாதுகையோ கோபிகை, கோபிகா என்னால் என்ன ரட்சிப்பது, எம்பெருமானோ கோபி ஜனப்பிரியன். அப்போ எப்படி இந்த பாதுகையை விடுவனவன்? அதைத்தான் சொல்ற. சம்பன்ன கோஷ விபவாம். நல்ல கோஷத்தை உடையதாக இந்த பாதுகை இருக்கிறது. அதுபோல அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கும் கூட இந்த சொல்லலாம். என்ன சொல்ல? சம்பன்ன கோஷ விபவாம். எப்பொழுதும் கண்ணபிராணியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் அவர்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களெல்லாம் என்ன பண்ணும்? உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் என்று சொல்லுகிற பொழுது என்ன சொன்னா? அவ தத்னஸ்ய நிர்மந்தன கோஷ. அந்த தயிர் கடையிற பொழுது கூட கண்ணனை நினைத்து கொண்டு பாடிக்கொண்டே கடைவார்களாம். அது மட்டும் இல்லை, அந்த விக்ரேதுகாமா ஆக்கில கோபகன்யா என்று தயிர்களையெல்லாம் விற்பதற்கு செல்லுகிற காலத்திலேயும் கூட கோவிந்த தாமோதர மாதவேதி என்ன அவர்கள் அப்படிப்பட்ட கோஷத்தை தான் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த கோபிகைகளை சொல்லுகிற பொழுது சம்பன்ன கோஷ விபவாம். ஆனால் இங்கே பாதுகைக்கு சொல்லுகிற பொழுது நல்ல ஓசை, பாதுகை நடந்து செல்லுகிற பொழுது அழகான ஓசை எழுகிறது அல்லவா? அது கதிர் நிஜாபிகி சம்பன்ன கோஷ விபவாம். எம்பெருமானுடைய அழகான நடையின் பொழுது அதிலிருந்து ஓசை எழுகிறது, பாதுகையிலேருந்து எழுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாதுகையை என்ன பண்ணுகிறான் பகவான்? ரங்கசமாசிரிதோபி. திருவரங்கத்தை அடைந்த பிற்பாடும் கூட பிரீத்தியேவன் அத்தியஜதி. பிரீத்தியினாலே அந்த பாதுகையை அவன் விடுவதே இல்லை. சாதாரணமாக நாம கூட பாதுகை பாதரட்சைன்னு காலில் போட்டு கொள்ளுகிறோம். கிரகத்துக்கு உள்ளே போனால் உடனே வாசல்லையே கழட்டி வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் இவன் அப்படி இல்லை. ரங்கசமா ஆசிரித்தோப்பி. ரங்க விமானத்தில் எழுந்தொள்ளினாலும் கூட இந்த பாதுகையை அவன் என்ன பண்ணுகிறான்? விடுவதில்லை, கூடவே சமர்ப்பித்து கொண்டு எழுந்தொள்ளி இருக்கிறான். என்ன அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பாதுகை என்கிறது எம்பெருமானை விட்டு பிரிவதே இல்லை. அவன் ரங்க விமானத்தை அடைந்திருந்த போதும் பிரீத்தியினாலே போலும் நத்யஜதி, ஒருபோதும் விடுவதில்லை என்று சொன்னார். அது இந்த இடத்துல கோபிகைகளுக்கு சொல்லுகிற பொழுது ரங்கசமா ஆசிரித்தோபி. ரங்கம் என்னால் என்ன? இந்த குறவை கூத்து ஆடின அரங்கத்திற்கு ரங்கம்னு பேர். அதை அடைந்த பிற்பாடும் கூட அந்த கோபிகளை அவன் என்ன பண்றான்? கோபிகாம் துவாம் பிரீத்தியேவன தியஜதி. பிரீத்தியினாலே அந்த கோபிகைகளை அவன் கைவிடவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்படியும் சொல்லலாம். திருவரங்கத்திலே எழுந்தொள்ளின பிற்பாடும் கூட அவன் அந்த ஆயர்களை கோபிகைகளை அவன் விடவில்லை. கோபிகைகள் ஏன்னா கிருஷ்ணாவதாரம் தானே, அங்கேயும் கூட அவனுக்கு கோபிகைகள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்று இப்படியெல்லாம் பல பொருள்கள் கொள்ளும்படியாக அற்புதமான ஸ்லோகமாக இதை அமைத்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். பகவான் என்ன பண்ணுகிறான்? ரங்கசமாசிரிதோபி கோபிகாம் சம்பன்ன கோஷ விபவாம் பிரீத்தியேவன தியஜதி. ரங்கத்தை அடைந்த பொழுதும் அந்த கோபிகையை அவன் கைவிடுவதில்லை. கோபிகை என்னால் இந்த இடத்துல பாதுகை என்னும் பொருள். ஏன்னா கோபனம் பண்ணுகிறதோ இல்லையோ எம்பெருமானுடைய திருவடியை, அதனால என்று இப்படி மிக அழகாக இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 421வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், முன்னே ஒரு ஸ்லோகத்தில் தெரிவித்தார். முதல் சப்தம் எதுன்னா எம்பெருமான் வழியிலே எழுந்துள்ள பொழுது மற்ற சப்தங்களுக்கெல்லாம் முன்னாலே எழக்கூடிய சப்தம் பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தம் தான் என்று தெரிவித்தார். அதுதான் முதல் ஒலி என்று சொன்னார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஒலிதான் மற்ற ஒலிகளை எல்லாம் கிளப்புகிறது. எம்பெருமான் அந்த ஒலி கேட்டவுடனே அவரவர்கள் திருச்சின்னத்தை ஊதுவதென்ன, சங்குகளை ஊதுவதென்ன, வாத்தியங்களை எக்காலங்களை ஊதுவதென்ன, எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த பாதுகையினுடைய ஒலி என்று அதை இந்த 421வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் என்று பார்க்கலாம். நாம் பிராயப்பதாவனிவோ பிரணதார்த்திஹந்து பிரஸ்தானமங்கள விதௌ பிரதமோத்யதானி த்வச்சிஞ்சிதானி சபதி ஸ்வயம் ஆரபந்தே
காலோச்சிதான் கனககாகள சங்கநாதான். பதாவனி பாதரட்சை, பதாவனி என்கிறதுக்கும் பாதரட்சை என்பதற்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஏ பதாவனி, ஏ பாதரட்சையே, எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுபவளே, நீ என்ன பண்ணுகிறான்னா பிரணதார்த்தி ஹந்துஹு விபோஹோ பிரணதார்த்தி ஹந்துஹு. பிரணதார்த்தி ஹரன் என்று அந்த எம்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அதாவது பிரணத என்றால் அடியவர்கள், ஆர்த்தி என்னால் அவர்களுடைய துக்கங்கள், அத்தை ஹர என்னால் ஹரிப்பவன் போக்குபவன். அப்ப பிரணதார்த்தி ஹந்துஹு என்னால் என்ன, போக்குகிறவன, அடியவர்களுடைய துன்பங்களை போக்குகிறவனான அவனுடைய பிரஸ்தான மங்கள விதௌ, அவன் பிரஸ்தானம் வெளியிலே எழுந்துள்ளுகிற பொழுது முதல்ல மங்களகரமான ஓசை. முதல்ல எது, பிரதமோத்யதானி தொச்சிஞ்சிதானி, முதல்ல எழக்கூடியது உன்னுடைய ஒலி, பாதுகையினுடைய ஒலி. எம்பெருமான் வெளியில எழுந்துள்ளுகிறான் என்னால் முதல்ல எந்த ஒலி எழும், பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலிதான். ஏன்னா பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டுதானே எழ வேணும். அப்படி எழுந்துள்ளுகிற பொழுது அது முதல்ல ஒலிக்கிறது. அது ஒலித்த உடனே என்ன பண்ணுகிறது, சபதி ஸ்வயமா அரபந்தே, உடனே அடுத்த ஒலி எழுகிறதான். என்ன ஒலி, காலோச்சிதான், அந்த காலத்திற்கு தகுதியாக பெருமாள் புறப்பாட்டிற்கு எழுந்தொழி விட்டார் என்று அந்த காலத்தை சூச்சிக்க வேண்டுமா, தெரிவிக்க வேண்டும் அல்லவா. அப்பொழுது என்ன பண்ணுகிறதுனா கனககாகள சங்கநாதான் என்று அந்த சமயத்தில் ஊதக்கூடியதான என்ன கனககாகளம், தங்கமயமான எக்காலம், சங்கம் முதலான சப்தங்கள் எல்லாம் இந்த ஒலிக்கு பிறகு எழுகிறது. முதல் ஒலி அதுதான் என்பதை வேறு ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலி பின்னால் எழக்கூடிய இத்தனை ஒலிகளுக்கும் மூல காரணமாய் அமைகிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இது சொச்சிஞ்சிதானி சபதிஸ்வயமாரபந்தே, உன்னுடைய ஒலி மற்ற ஒலிகளை எல்லாம் ஆரம்பித்து வைக்கிறது. என்ன ஒலி என்னால் காலோச்சிதான் கனககாகள சங்கநாதான் என்று அப்படியெல்லாம் அந்த ஒலிகளெல்லாம் எழும்படியாக இப்படி பண்ணுகிறது இந்த பாதுகை, பாதுகையினுடைய ஒலி என்று அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 422வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் வெளியில எழுந்தொழுகிறான் என்னால் வேத கோஷங்கள், சாமவேத கோஷங்கள் எல்லாம் கூட பண்ணுவார்கள். அப்படி பண்ணுகிற பொழுது அந்த சாமவேதத்திற்கு இனிய இசை அதை எடுத்து கொடுப்பது யார் என்னால் இந்த பாதுகையினுடைய ஓசைதான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஆம்ரேடித ஸ்ருதிகணைர் நினதைர்மணீனாம் ஆம்நாய வேத்யம் அனுபாவம் அபங்குரந்தே உத்காஸ்யதாம் நியதமிச்சசி சாமகானாம் தானப்பிரதானமிவ சௌரி பதாவனி துவம். ஆம்ரேடித ஸ்ருதி கணைஹி, அதாவது முதல்ல எம்பெருமானே பாதாவனி என்று சொல்றார் அவர். அந்த எம்பெருமான் என்கிறவன், அந்த வேதம் என்கிறது எப்படி, ஸ்ருதி கணைஹி நினதைஹி மணீனாம் ஆம்னாய வேத்யம். ஆம்னாய வேத்யம் என்னால் என்ன அர்த்தம், வேதங்களாலே அறியக்கூடியதாய் இருக்கக்கூடியது. எது வேதங்களால மட்டுமே அறியக்கூடியது அல்லது வேதங்களாலும் அறியக்கூடாதது என்று கூட சொல்லுவர். இந்த இடத்துல வேதங்களாலே மட்டும் அறியக்கூடியதாக இருப்பது எம்பெருமானுடைய பாதுகையினுடைய பெருமை. அபங்குரம், அபங்குரம் என்னால் என்ன, எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதே அனுபாவம், உன்னுடைய பெருமை. அந்த பெருமையைத்தான் வேதங்களிலே பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள், அது உத்காயதீனாம் உத்காஸ்யதாம் என்னால் வேதங்களிலே பாடுகிறார்களாம். இந்த பாதுகையினுடைய பெருமையை அப்படி பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள் என்னால் அது சாமகானம், சாமகானத்திலே பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட சாமகானம், சாமவேதத்தை பாடுகிறவர்களுக்கு என்ன பண்றான, நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் நீ தானப்பிரதானமிவ, நீ உன்னுடைய ஒலியை கொடுக்கிறாய், தானமாக கொடுக்கிறாய். எப்படி கொடுக்கிறாய்னா ஆம்ரேடித ஸ்ருதிகணைர் நினதைர் மணீனாம் என்று அந்த வேதத்தினுடைய ஒலிக்கே உன்னுடைய ஒலிதான் இசையை எப்படி இருக்க வேணும் என்று காட்டி கொடுக்கிறது. ஏன்னா சாமம் என்னால் இசையிலே பாடக்கூடிய ஒலி அல்லவா அது. அதனால என்ன சொல்லுகிறார் என்னால் அந்த ஒலிகளை பார்த்தால் எப்படி இருக்கிறது, வேதங்களால் அறியக்கூடிய உன்னுடைய பெருமையை சாமவேதம் தெரிந்தவர்கள் பாடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சாமம் என்னாலே இசை, அந்த இசையை சொல்லிக் கொடுப்பது போல உன்னுடைய அந்த பாதுகையினுடைய ஒலி அது அப்படி இருக்கிறது என்று அந்த
அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.